வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொய்யாப்பழம் பழுத்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டாவது ஒன்று பழுக்க போகுது. இங்கே ஒன்று பழுக்க போகுது. இங்கே ஒன்று பழுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது மரம் வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்குது. வாங்கி வைக்கும்போது 4 மாதத்தில் காய்ச்சிரும் அப்படின்னு சொன்னார். அது ஆனால் 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் காய்ச்சிருக்கு. ஆனால் இதில் நிறைய பிஞ்சு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே காமிச்சேன், எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன். இந்த செடிக்கு இவ்வளோ காய்க்கூடாதுன்னு. ஆனாலும் இந்த காய் வந்து சிறுசாக இருக்குது. ஏன்னு கேட்டால் 2 காரணம் இருக்குது இதில். நான் வந்து நாட்டு கொய்யா தான் கேட்டேன், ஹைப்ரிடை வேணான்ட்டேன். அந்த நாட்டு கொய்யாங்கிறதுனால சின்னதாக இருக்குன்னு தெரில, இது வந்து இவ்வளோ காய் விட்டதுனால சின்னதாக இருக்குன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அடுத்த சீசன் இந்த பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது ஒரு இது காய்க்க ஆரம்பிச்சிட்டு ஒன்று பிஞ்சு பூ அப்படின்னு இருக்குது. அதனால் சரி, இன்றைக்கி இந்த கொய்யாவை பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதோ வந்துருச்சு, கையோடைய 2 கொய்யா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குங்கும கொய்யா தான் அது. அப்படின்னு தான் நான் வாங்கினேன். அவரும் கொடுத்தாரு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அந்த பழம் நல்லா பழுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி வாங்கி இந்தமாரி தொட்டியில் வச்சு நல்லா தரமான ஒரு நாட்டு கொய்யா, ஹைப்ரிட் இல்லாமல் நம்ம வீட்டிலையே வளர்த்து சாப்பிட்ற மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.